முதல்வன் முதற்றே உலகு வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். டொரண்டோவின் தட்பவெப்பநிலை இப்பொழுது 25 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. இந்த வாரம் ஒரு மிதமான காலிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக பார்த்து வரலாம். டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு முதல் நாங்கள் இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற தமிழ் ஃபெஸ்ட் தமிழர் திருவிழா பற்றிய நிகழ்வுகள் குறித்து அவரது கருத்துக்களை வெளியிடுவதற்காக எங்களுடன் பாடகர் பிரபா பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்து கொண்டு தமது கருத்தை தெரிவிக்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் குடியேற்ற நகர்வுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் பற்றி அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் வழங்கியிருக்கின்ற விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் கனடிய வளம் பகுதியில் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு கூட்டாட்சி நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள். எனவே அது குறித்த விடயங்களையும் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காலை மற்றும் முக்கியமான பல கனடிய செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் தமிழர் திருவிழா 2002 தமிழ் ஃபெஸ்ட், அதனை நாங்கள் தமிழர்கள் யாரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எனவே கடந்த 2 வருடங்களும் கோவிட் இந்த பேண்டமிக் காரணத்தினால் நடைபெறாமல் இருந்தது. எனவே இந்த வருடம் அனைத்தும் வளமைக்கு திரும்பியுள்ள நிலையில் தமிழ் ஃபெஸ்டும் இந்த வருகின்ற சனிக்கிழமை 28, 27 மற்றும் 28ஆம் தேதி சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் நடைபெற இருக்கின்றது. எனவே இது குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் பாடகர் பிரபா பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிரபா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எக்ஸைட்டா இருக்கோம். ஏன்னா 27, 28 தமிழர் திருவிழா. ஸோ தமிழ் ஃபெஸ்ட்ன்றது ஒவ்வொரு வருஷமும் நான் எதிர்பார்க்குற விஷயம். போன வருஷம் அதாவது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஆன்லைன்ல தான் செய்தது. ஸோ இந்த வருஷம் முழுசாக மறுபடியும் மாக்கம் போட்டுக்கு வந்திருக்கேன்ற இடத்துல எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். இந்த கோவிட் மூலமா எங்களால் மக்களை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு கவலை இருந்தது. ஸோ இந்த முறை இப்படி வந்திருக்கின்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக. அதாவது இந்த 2 வருஷங்களுக்கு பிறகு இப்படியான அதாவது கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நிச்சயமாக தமிழ் ஃபெஸ்டை அனைத்து கலைஞர்களும் நிச்சயமாக அதை மிஸ் பண்ணுவார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தமிழ் ஃபெஸ்ட் எப்படிப்பட்ட ஒரு புதிய விடயங்களை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமா ஒவ்வொரு வருஷமே இது பிரம்மாண்டமாக தான் இருக்கு. ஸோ அதாவது மக்களின் வரவு ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கொண்டே இருக்கிறன்றது தான் தமிழர் திருவிழாவில் பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இதுல முக்கியமான நான் சொல்லக்கூடிய ஒரு கலைஞராக கதைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்றால் கனேடிய கலைஞர்களோடு சேர்ந்து இலங்கையிலிருந்து கலைஞர்கள் வருகிறார்கள். அதே போல் இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் வருகிறார்கள். எங்களோட பாரம்பரியங்கள் சம்பந்தமான நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதாவது பறை, நடனங்கள், பரதநாட்டியம், பல்கலை நிகழ்ச்சிகள், அதோடு பல்சுவை உணவுகளும் இருக்க போகின்றது.
அதுதான் அந்த அந்த நிகழ்ந்த முக்கியமான விஷயம். அதாவது இவ்வளவு நாளும் நான் மறுபடியும் அதே விஷயத்த சொல்றேன். என்னன்னா, ஒரு மூடி இருந்த ஒரு காலகட்டம் முடிந்து இப்போ வெளியில வந்திருக்கோம் 2 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ இது நண்பர்களை சந்திப்பதற்கோ இல்லை உறவினர்களை சந்திப்பதற்கோ முக்கியமான ஒரு இடமா நான் பார்க்கிறேன். இதுல நான் சொன்ன அந்த வர்த்தக சாவடிகள் என்று வரும்போது நாட் ஜஸ்ட் சாப்பாடுன்றதை விட உடைகள் வாங்கலாம், பல உள்நாட்டு பொருட்கள், அதாவது இலங்கையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்கும். சில்ட்ரன்ஸ் பிளேஸ் அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த 2 நாளுமே பிரம்மாண்டமா இருக்க போகுது. நான் லுக்கிங் ஃபார்வர்ட் என்றால் அந்த பின்னேற நடக்க போற எங்களுடைய நிகழ்வுகள் 27 மெகா டியூனர்ஸோட நான் இணைந்து பாடுகின்றேன். அதே போல் 28ஆம் தேதி ஷியானாஸ் பேண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த 2 நாளுமே பிரம்மாண்டமா இருக்கும். இப்போ சனிக்கிழமை நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆர்டிஸ்ட் இருக்கிறார்கள். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், அதாவது மெகா டியூனர்ஸ் பேண்டோட பார்த்தீங்களா ஹர்னி, நரேன், சுரேஷ், பிரகீத், ஜெய், சாக்ஸ் பிளேயர் தினேஷ், பேஸ் கிட்டார் அப்படின்னு ஒரு 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 பெரிய பட்டாளமே இருக்குது. வாத்தியத்தில் கலைஞர்கள் வரும்போது ஜெசிகா, மஹிஷா, ஷர்மிளா, சரிகா, காமிரா, ரம்யா, அண்ட் தென் மேல் சிங்கர்ஸ்க்குள்ள சபேஷ், நான், ஜூட், அஸ்வின், இப்படி ஒரு ஒரு ஓவியா, அரவிந்தனுடைய மகள் ஸ்ரீகா, அப்படின்னு நிறைய பேர் இருக்கோம் இதில் பங்கு பெற்றது. ஸோ வந்திருப்பவர்களுக்கு நிச்சயமா இது ஒரு இசை விருந்தா கட்டாயம் இருக்கும். நிச்சயமாக. அதாவது நீங்கள் சொன்ன போல உள்நாட்டு கலைஞர்கள் மற்றும் இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி பாடகர்கள் வருகை இருக்கின்றார்கள். அந்த நேரம் இசைக்குழுக்கள் பற்றியும் கூறியிருந்தார்கள். எனவே இந்த 2 நாட்களும் 2 இசைக்குழுக்கள் பங்கேற்க இருக்கின்றன. எனவே பாடகர்கள், ஏனைய பாடகர்கள் இவ்வாறு இந்த இசை நிகழ்வை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஆட்டம் பாட்டம் ரெண்டுமே இணைந்த விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா மறைந்திருந்து பார்க்கும் என்ற ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலுக்கு பரதநாட்டியம் கலைஞர்கள் ஆடுகின்றார்கள் ஸ்கூல்ஸ்ல இருந்து. அதே மாதிரி இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற டிப்பன் டப்பம், புல்லட் சாங் இது வரைக்கும் டான்ஸ், K2B, பிரீமா டான்ஸ் ஸ்கூல், இப்படி பல கலைஞர்கள் இந்த இந்த இதுல உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் சேர்த்து போட்டிங்களாண்டாலே ஒரு 1000 கலைஞர்கள் வந்துடுவார்கள். ஸோ அதுதான் இந்த இந்த நிகழ்வின் வெற்றி என்னை பொறுத்தவரை. அதுதான் உள்நாட்டு கலைஞர்கள் நிறைய பேரை உள்வாங்கி நடத்தப்படுகின்றது. இந்த அமைப்பில், அதாவது சிடிசி இந்த அமைப்பு தொடக்கத்திலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறபடியே ஒன்று சொல்லலாம். என்னன்னு சொன்னால், அவர்கள் யூத், அதாவது யங், அதாவது ஆண்டர்பிரினர்ஸ் தான் நான் சொல்லுவேன். என்றால் அவர்கள் பின்னால் இருந்து நிறைய பேர் இதை ரன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு இணைந்து. ஸோ அவர்களை அதுக்கு வழி நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆர்கனைசிங் வைஸ் எனக்கு நிறைய விஷயம் அவர்கள் செய்கிற விஷயங்கள் பிடிச்சிருக்கிறது. ஸோ நிச்சயமாக இது எல்லோருக்கும் தமிழர்களுக்கான ஒரு நாள் தான். எனவே நீங்கள் கூறியது போல இந்த 2 வருடங்களுக்கு பிறகு இப்படி இந்த தமிழ் திருவிழா மீண்டும் நடைபெற அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எனவே நிச்சயமாக இத்தனை கலைஞர்கள், பாடகர்களாக இருக்கட்டும், நடன கலைஞர்களாக இருக்கட்டும், மற்றும் தமிழ் பாரம்பரிய கலைகள் மற்றும் நிகழ்வுகளை ஊக்குவிப்பவர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்கும். எனவே இதற்காக வளமை போல், அதாவது எப்படி இந்த 2 வருடங்களுக்கு முதல் வளமை போல் ஒவ்வொரு வருடமும் மக்கள் கூட்டம் திரண்டு வந்ததோ அதே போல இந்த வருடமும் நிச்சயமாக வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே நன்றி பிரபா பாலகிருஷ்ணன் நமக்கு இந்த தகவல்களை பகிர்ந்துள்ளதற்காக. எனவே நாங்கள் தமிழர் திருவிழாவில் சந்திப்போம். நன்றி. இணைத்துக் கொண்டதுக்கு. மறுபடியும் இது மாக்கம் ரோட்ல நடக்க போகின்றது, மேக்னிக்கல்ல இருந்து பாஸ்மோர் வரைக்கும். ஸோ 27, 28 எல்லோரும் பண்ணிட்டு சாட்டர்டே மெகா டியூனர்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸையும் சண்டே ஷியானாஸோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து ரசியுங்கள். நிறைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். உங்கள் ஆதரவு எங்களை இன்னும் மென்மேலும் செய்ய வைக்கும். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. ஏராளமான தாயக உணவுச் சாவடிகள் கோடையை நிறைவு செய்ய கொண்டாட வாருங்கள். தமிழ் ஃபெஸ்ட் 2022 விவரங்களுக்கு www.tamilfest.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது.
கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்ட ஆபரேஷன், ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. டொரண்டோ நேரம் 9:15 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். எனவே தமிழ் ஃபெஸ்ட் தமிழர் திருவிழா 2022 வருகின்ற சனி மற்றும் ஞாயிறு 27 மற்றும் 28 தினங்களில் மார்க்கம் ரோடில் மெக்னிக்கல் மற்றும் பாஸ்போர்ட் வீதலுக்கு இடையிலே வழமை போல் நடைபெற இருக்கின்றது. ஏராளமான தாயக உணவுச் சாவடிகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் குழந்தைகளுக்கான அட்வென்ச்சர் லைன் மற்றும் பல கலாசார நிகழ்வுகள் மற்றும் நடன நிகழ்வுகள், பாட்டு நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகளான பல சுவாரஸ்யமான பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இந்த தமிழ் ஃபெஸ்டை தவற விடாதீர்கள். எனவே இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவர் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் குடியேற்ற நகர்வுகளை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் பற்றி அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது எதிர்வரும் இலையுதிர்கால இறுதிக்குள் 1150 புதிய ஊழியர்களை பணியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை தனது அமைச்சு மேற்கொண்டு வருவதாக குடிவரவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்நேரம் 1.3 மில்லியனுக்கும் அதிகமான குடியேற்ற விண்ணப்பங்கள் இன்னும் தேக்க நிலையில் பெண்டிங்கில் உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவித்தலை இன்றைய தினம் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். குடியேற்ற விண்ணப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு முதலில் எதிர்பார்த்ததை விட சில மாதங்கள் மேலும் எடுக்கலாம் எனவும் அவர் கணித்திருக்கின்றார். அதே நேரம் இந்த கோவிட் தொற்றால் ஏற்படுகின்ற இந்த குடியேற்ற விண்ணப்பங்களின் பின்னடைவுகளை இந்த வருடத்தின் இறுதிக்குள் அகற்றுவதாக கடந்த ஜனவரி மாதம் குடிவரவு அமைச்சர் இதனை உறுதிப்படுத்தி கூறியிருந்தார். இருந்தாலும் தற்சமயம் இந்த உக்ரைன் நெருக்கடி காரணமாக இந்த குடியேற்ற விண்ணப்பங்களின் பின்னடைவை அது மேன்மேலும் மோசமாக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது குறித்து குடிவரவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். Look, from an economic point of view, I think it's important to place ourselves in the appropriate context. The Canadian economy is running extremely hot right now. Over the course of the pandemic, there was a lot of fear about what would come when we started to see the economy reopen. We've now seen approximately 115% of the jobs that were lost during the pandemic have been recovered. We've seen GDP now exceed pre-pandemic levels, and importantly, our rate of unemployment is at its lowest point in history since we started keeping track of that statistic in Canada in 1976. Despite these successes, there's almost 900,000 jobs available in the Canadian economy. And knowing that our labour force growth has disproportionately come from immigration in recent years, we have no choice but to embrace immigration as a growth strategy if we want to make the most of the economic recovery from the COVID-19 pandemic. In addition, it's not just an economic challenge, but immigration is going to help us deal with one of the most troubling demographic trends that I'm watching very closely, which is our aging population in Canada. For those who aren't aware, if you go back 50 years or so, there were 7 workers for every retiree in Canada. Today, there's about 3. By the time I'm ready to retire, that number is going to be closer to 2. If we don't embrace immigration to continue to bring young working-age families into the country, our conversation 20 or 30 years from now may not be about labor shortages, but will be whether we can afford things like schools and roads and hospitals. We need to continue to embrace immigration if we're going to grow our economy and protect against this troubling demographic trend. But immigration is really about people. It's about bringing workers into jobs. It's about being reunited with families, having people come to visit or to study in Canada. And it's important that we don't lose sight of this. But I find that Canadians are already there when it comes to this narrative. There is widespread support for increasing immigration across Canada. I think that's due in part to the fact that we're a nation of immigrants. Immigration is not something that we do, it's who we are. It's who we've been since Confederation. You know, it's my family came here 250 years ago, but those who became citizens during a ceremony at the Come From Away production last night are now every bit as Canadian as I'm ever going to be.
மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அலையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். என்கேஎஸ் drapery and blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். என்கேஎஸ் drapery and blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். என்கேஎஸ் drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. டொரண்டோ நேரம் 9:21 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். என்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் கொலம்பியா குரூப். அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் அவர்கள் குடியேற்ற நலன்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் பற்றி கூறிய கருத்துக்கள் பற்றி பார்த்தீர்கள். அடுத்ததாக வருகிற செப்டம்பர் அடுத்த கல்வியாண்டு ஆரம்பிக்க இருக்கின்ற நிலைமையில், பாடசாலைகள் ஆரம்பிக்க இருக்கின்ற நிலையில் 5000க்கும் குறைவான டொரண்டோ மாணவர்கள் வந்து விர்ச்சுவல் கற்றலுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றது. இது முந்தைய கல்வியாண்டை விட குறைந்திருக்கின்றது என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. டிடிஎஸ்பியினுடைய அறிக்கைப்படி, அதாவது 2002 மற்றும் 2003 இதற்கான இந்த இடைப்பட்ட பள்ளியாண்டுக்கான மெய்நிகர் கற்றலுக்கு, அதாவது விர்ச்சுவல் கற்றலுக்கு வந்து 3300 எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களும், ஆரம்ப நிலை மாணவர்களும் மற்றும் 1500 செகண்டரி மாணவர்களும், இடைநிலை மாணவர்களும் வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள். இதே வந்து 2021-22 இதுக்கு இடைப்பட்ட அந்த காலப்பகுதி என்று பார்க்கும்பொழுது 17000 எலிமெண்ட்ரி மாணவர்களும் 8000 செகண்டரி மாணவர்களும் இதற்கு முதல், அதாவது கடந்த வருடத்துக்கான அந்த பள்ளியாண்டில் வந்து பதிவு செய்திருந்தார்கள். அதாவது மெய்நிகர் வர்ச்சுவலாக கல்வி கற்பதற்கான அந்த பதிவை மேற்கொண்டிருந்தார்களும் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவான, அதாவது 5000க்கும் குறைவான மாணவர்கள் வந்து இந்த வர்ச்சுவல் லேர்னிங்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த எண்ணிக்கை குறையும் என ஏற்கனவே வந்து டிடிஎஸ்பி வந்து எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் சிலருக்கு இன்பர்சன் கற்றல் வந்து அவர்களுக்கு சிறப்பாக செயல்படும் இருந்தாலும் கூட சில சமயங்களில் வந்து இந்த வர்ச்சுவல் கற்றல்கள் வந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் அது சிறந்த வழியாக அமையும் எனும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கு காரணம் இந்த அடுத்த கல்வியாண்டுக்கான இந்த பாடசாலைகள் ஆரம்பிக்கின்ற இந்த நிலைமையில் வந்து மீண்டும் கோவிட்-19 தொற்றுகள் வந்து அதிகரிக்கலாம் என்ற ஒரு கணிப்பும் இருக்கின்றது. எனவே இதனை கருத்தில் கொண்டு கூட அந்த வர்ச்சுவல் கற்றலை வந்து அந்த மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து தெரிவு செய்திருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஜூலையில் வந்து இந்த பள்ளிக்கு திரும்பும் திட்டம் பற்றி அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. எனவே இது வந்து குழந்தைகளுக்கு மீண்டும், அதாவது மாணவர்களுக்கு மீண்டும் வகுப்பறைகளில் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து சரியான வகையில் அமைத்து கொடுக்கும் எனவும், அதே நேரம் கோவிட்-19 பரவலை தடுப்பதற்காக ஏனைய நடவடிக்கைகளும் இதற்கேற்றவாறு அமைக்கப்பட்டிருக்கின்றதையும் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வென்டிலேஷன்ஸ் மேம்பாடாக இருக்கட்டும், மற்றும் இந்த ஹெப்பா ஃபில்டர்ஸுக்கான அந்த முதலீடுகளாக இருக்கட்டும், அதே நேரம் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான இந்த கோவிட்-19 இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸை வழங்குதலாக இருக்கட்டும், இப்படியான பல விடயங்களை வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதே நேரம் ஆன்லைன் கற்றல் செலவுகளை ஈடுகட்ட பெற்றோர்களுக்கு நிதியுதவி ஆகியவை வந்து இந்த அரசாங்கம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் வந்து தெரியக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் இந்த வருடம் ஆரம்பிக்கின்ற இந்த கல்வியாண்டில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுக்கும் வந்து இதில் முக்கிய பங்கு ஒதுக்கப்படும் என்றும் கூட அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். எனவே இந்த நிலையில் தற்சமயம் 5000க்கும் குறைவான டொரண்டோ மாணவர்கள் வந்து விர்ச்சுவல் கற்றலை வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள். இது முந்தைய கல்வியாண்டினுடைய எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் கெனடி வலம் பகுதிக்குள் நுழைகின்றோம். அந்த வகையில் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக கூட்டாட்சி நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இந்த சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துவது பற்றியான கலந்துரையாடலில் வந்து அவர் ஈடுபட்டிருந்தார். அதே நேரம் அவர் கூறிய இன்னொரு விடயம், இந்த வரி செலுத்துபவர்கள், அதாவது வரி செலுத்துபவர்களுடைய அந்த வரிப்பணம் வந்து கனடாவின்
பொது சுகாதார பாதுகாப்பு அமைப்பில் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் அதே நேரம் ஊதியங்களை சரியான முறையில் வழங்க மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் லாபம் ஈட்டுவதற்காக அரசாங்கங்களுக்காக அந்த வசூல் செய்கின்ற அந்த நிறுவனங்களை வளப்படுத்த அல்ல என்றும் அவர் வந்து குறிப்பிட்டு கூறியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு கண்டனம் போன்றே அதனை தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கின்றது. மாகாணத்தின் சுகாதார அமைப்பில் உள்ள குறிப்பிடத்தக்க அழுத்தங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஒன்றாரியோனுடைய திட்டம் வந்து கடந்த வார இறுதியில் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. இதனை குறித்து தனது கருத்துக்களை வந்து அவர் அங்கே தெரிவித்திருந்தார். எனவே இந்த அழுத்தங்கள் காரணமாக கடந்த 2 மாதங்களில் வந்து பல அவசர சிகிச்சை பிரிவுகளை மூடுவதற்கு வலியுறுத்துகின்றனர். அதே நேரம் பணிச்சுமையாக இருக்கட்டும் மற்றும் சம்பளம் குறித்த சுகாதார பணியாளர்களுக்கான சம்பளம் குறித்த விடயங்களாக இருக்கட்டும், இதன் காரணமாக நிறைய செவிலியர்கள் வந்து பெருமளமாக வெளியேறுவதையும் அவர் சுட்டிக்காட்டி கூறினார். எனவே இதற்கு தீர்வு காணும் வகையில் வந்து அதாவது கனடாவுக்கு வேலைக்கு வர விரும்பும் சுகாதார நிபுணர்களுக்கு விரைவான அந்த குடியேற்ற பாதையை வந்து அவர்கள் அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும் வந்து அவர் தனது கோரிக்கையை விடுத்திருந்தார். அதே நேரம் அவ்வாறு வருகின்ற சுகாதார பணியாளர்கள் வந்து கனடிய மருத்துவமனைகளில் மற்றும் அந்த கிளினிக்ஸில் வந்து பணிபுரியும் வகையில் வந்து அதனை அனுமதிக்கும் வகையில் வந்து அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தை வந்து விரைவாக வழங்க வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். இதனை குறித்து மாகாணமும் அதற்கான உறுதியை வந்து தெரிவிக்க வேண்டும் என்று கூட அவர்கள் தெரிவித்திருந்தார். அதே நேரம் மாகாணங்களுடன் இணைந்து பணியாற்ற மத்திய அரசு மேலும் பல முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். அதே நேரம் நீண்டகால பராமரிப்பு மையங்களிலும் கூட அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூட ஜக்மீத் சிங் அவர்கள் கூறினார். எனவே இது குறித்து NDP தலைவர் ஜக்மீத் சிங் கூறிய விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம். We've seen this show before. We've seen other countries where the wealthy have the best care possible and everyone else has to struggle to get care. We don't want that here in Canada. We want a publicly funded healthcare system that's good for everyone, that's going to be there for everyone. And we also know that we've got a mixed system. Our public dollars, our taxpayer dollars, end up going into the pockets of rich corporations, enriching people instead of going to the care of our loved ones. And we can't allow that to happen. And why are we in this position? Well, one specific reason, one concrete reason why our healthcare system is being starved of funding is because the federal government hasn't stepped up and done its part. Premiers are starving our system of funding that it needs. Doug Ford is doing that here in Ontario and other provinces as well. But the Prime Minister, Justin Trudeau, has a responsibility to deal with this national crisis and has been absent. There have been demands to meet. The premiers have asked to meet with the Prime Minister and he has refused to meet. There have been demands to sit down and talk about what we can do for the future of healthcare in Canada. The Prime Minister has been absent. We are calling on the Prime Minister to step up and show leadership to defend our healthcare system. This is a dream that Canadians believed in, that our healthcare should be something that everyone can access no matter what you make, no matter what your job is, no matter what's in your bank account. Everyone should have access to the best care possible. And we believe in that. We want to defend that. And we've got a number of concrete ways that we can actually protect our healthcare system. We need to urgently act. So right now we're calling for 3 specific immediate steps to deal with this urgent crisis. We can, at the federal level, accelerate. We know there's a big shortage of healthcare workers. And we know that there's a lot of questions around how we can get the sufficient human resources, the people that we need in the healthcare system to actually provide the care that people need. So there's 3 things that we're calling for. 1, we need to accelerate the recognition of internationally trained healthcare workers. There are so many people in Canada that have international training that are not able to work in their fields. We need to accelerate the recognition of their talents and skills and their training so they can give back to Canada and do what they want to do what they love doing, and be able to provide that care and that human resource that we need here in Canada. In addition, there are so many Canadians or so many people that are in Canada that do not have immigration status, and that is the only barrier to them practicing in frontline healthcare. We met with nurses who have gone through the qualification process, who are qualified, have met the rigorous demands, and are able to work in Canada, but for the fact they don't have the immigration status that they need. That is something the federal government can deal with an accelerated path for healthcare workers to get immigration status so they can work here in Canada. And finally, in terms of immediate steps, we know that a lot of our seniors who need care are in hospitals
but who need to be in long-term care homes. But long-term care homes don't have sufficient beds, again, or human resources to deal or to be able to treat and care these patients, these seniors. So what we need to do is increase the number of long-term care workers so that we want to hire over 50,000 long-term care workers so that we can make sure that a senior isn't left in a hospital bed waiting for a space at a long-term care home. They can immediately get into the care that they need, which is a better fit for them and frees up beds in the emergency rooms and in hospitals to deal with the emergency cases that are now being put off or being delayed or people having to wait so long before they receive care. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் டிராபிக் டிக்கெட்ஸ் லேண்ட்லார்ட் டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள் எம்ப்ளாய்மெண்ட் லா ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள் அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ் மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம் ஒரே தரம் ஒரே சுவை கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். நேரம் 9:32 நேயர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். NDP தலைவர் ஜக்மீத் சிங் அவர்கள் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்ட போது கூறிய விடயங்களை பார்த்தீர்கள். அதிலும் குறிப்பாக தற்சமயம் இருக்கின்ற இந்த சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள், அதாவது இந்த பணிச்சுமையாக இருக்கட்டும் மற்றும் அந்த அவசர சிகிச்சை பிரிவுகள் மூடுவதற்கான காரணங்களாக இருக்கட்டும் மற்றும் செவிலியர்கள் நர்சஸ் வேலையை விட்டு வெளியேறுவதற்கான இந்த காரணங்களாகட்டும் இவற்றை நிவர்த்தி செய்வதற்காக சில வழிவகைகளையும் கூட அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அது குறிப்பாக கனடாவுக்கு வேலைக்கு வர விரும்புபவர்கள் அதாவது குறிப்பாக அந்த சுகாதார நிபுணர்களுக்கு விரைவாக அவர்களுடைய அந்த குடியேற்ற பாதையை வழிவகுத்து கொடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் அவர்கள் இங்கு வந்தவுடன் அவர்கள் மருத்துவமனையிலும் சரி கிளினிக்கிலும் சரி அவர்கள் பணியாற்றுவதற்கு அதுக்கான சரியான அங்கீகாரத்தை விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கை பற்றியும் கூறியிருந்தார். அதே நேரம் மாகாணங்களுடன் இணைந்து மத்திய அரசும் இதற்கான நடவடிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் நீண்டகால பராமரிப்பு மையங்களில் உடனடியாக அதுக்கான பணியாளர்களை அமர்த்துவது பற்றியும் அவர் குறிப்பிட்டு கூறியிருந்தார். அதே நேரம் மற்றும் ஒரு தகவல், ஒன்டாரியோர்கள் தற்சமயம் ஆன்லைனில் ஆக்சசிபிள் பார்க்கிங் பெர்மிட்ஸை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கான விண்ணப்பத்தை பதியக்கூடியதாக இருக்கும். இதற்காக நீங்கள் சர்வீஸ் ஒன்டாரியோவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அக்சசபிலிட்டி தேவைகள் உள்ளவர்களுக்கு உதவும் நிறுவனங்கள் மற்றும் இந்த லாப நோக்கற்ற நிறுவனங்களும் கூட இந்த ஆன்லைன் சேவையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். கடந்த காலங்களில் இந்த அனுமதிக்கு விண்ணப்பிப்பவர்கள் தேவையற்ற ஆவணங்களை நிரப்பதற்கு பதிலாக அவர்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காகவும் இந்த விடயம் உதவுவதாக இருக்கும். அதாவது மற்ற விடயங்களில் அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது நேரத்தை மிச்சப்படுத்தி இவர்கள் ஆன்லைன்லேயே இந்த அக்சசிபிள் பார்க்கிங் பெர்மிட்ஸை புதுக்கக்கூடியதாக இருக்கட்டும். தற்சமயம் என்று பார்க்கும்பொழுது சுமார் 7,70,000 பார்க்கிங் பெர்மிட்ஸ் பயன்பாட்டில் இருப்பதாக மாகாணம் கூறுகின்றது. கடந்த ஆண்டு என்று பார்க்கும்பொழுது இதுக்காக சர்வீஸ் ஒன்டாரியோ 2,55,000 அனுமதிகளையும் வழங்கியிருந்தும் குறிப்பிட்டு கூறியிருந்தார்கள். எனவே இதன் மூலமாக அவர்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அதாவது கிட்டத்தட்ட 2 வாரங்கள் அவர்கள் அஞ்சல் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று இதுக்கு விண்ணப்பித்தால் அதுக்கு 2 வாரங்களுக்கு மேல் எடுக்கும். எனவே இதன் செய்வதன் மூலமாக விரைவாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்மையில் தான் ஆன்லைன்லேயே நாங்கள் இந்த டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் கார்டு மற்றும் ஏனைய இந்த ஒன்டாரியோனுடைய ஃபோட்டோ கார்ட்ஸாக இருக்கட்டும் அதனை நீங்கள் ஆன்லைன்லேயே ரெனியூ செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதையும்
வந்து அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த சமயத்தில் தற்சமயம் இந்த அக்சசபிள் பார்க்கிங் பெர்மிட்டை கூட ஆன்லைனில் செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதையும் வந்து இன்றைய தினம் அறிவித்திருந்தார்கள். அடுத்ததாக குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம். அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் 289 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 63 ரூபாய் செல்கின்றது. எனவே கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்குகின்ற நாணய மாற்று வீதம் இப்பொழுது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை 289 இலங்கை ரூபா, இந்தியா 63 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.77 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. டொரண்டோ நேரம் 9:37. நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். நாணய மாற்று வீதம் பார்த்தோம். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிக்கலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் என்று பார்க்கும்பொழுது நேற்றைய தினம், அதாவது அதற்கு முதல் வார இறுதி நாட்களில் 160களில் லிட்டருக்கு 160 சதங்களில் இருந்த அந்த விலை வந்து நேற்றைய தினம் 158, 157 என்ற வகையில், லிட்டருக்கு 158, 157 என்ற வகையில் வந்து தெற்கு ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சராசரி விலையாக குறைவடைந்தது. அதான் நேற்று நின்றும் கூட சராசரியாக லிட்டருக்கு 158.9% விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலை நாளிலிருந்து மாறலாம், அதாவது அதிகரிப்பை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது எதிர்வரும் நாட்களில் வந்து 30% வந்து அதிகரித்து கிட்டத்தட்ட லிட்டருக்கு 190% விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு சடுதியான அதிகரிப்பு என கருத்தில் கொள்ளப்படுகின்றது. காரணம், கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடையும். இந்த சடுதியான அதிகரிப்பு பலருக்கும் வந்து ஒரு வியப்பையில் ஆழ்த்தி இருக்கின்றது கூட சொல்லலாம். இதுவரைக்கும் அதிகூடிய இந்த கேஸ் ப்ரைஸ் என்று பார்க்கவும் நிச்சயமாக லிட்டருக்கு 115 என்பது 115% என்பது சராசரியாக இருக்கப்பட்டது. எனவே குறிப்பிட்ட அண்மை காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்த இந்த சமயத்தை வந்து சடுதியான அதிகரிப்பு நாளிலிருந்து எதிர்பார்க்கக்கூடுமாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே முடிந்த வரைக்கும் வாய்ப்பிருப்பவர்கள் வந்து இன்றே உங்களோட கேஸ் டேங்க்ஸை வந்து ஃபில்அப் பண்ணிக்கொள்ளுங்கள். எனவே அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது கனடிய செய்திகள். செய்திகளை வழங்குகின்றார் PS சுதாகரன். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம்.
இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். எதிர்வரும் இலையுதிர் காலத்தின் இறுதிக்குள் 1250 புதிய ஊழியர்களை பணியமர்த்துவதற்கான நடவடிக்கையை தனது அமைச்சு மேற்கொண்டு வருவதாக குடிவரவு அமைச்சர் ஷான் ஃப்ரேசர் தெரிவித்துள்ளார். 1.3 மில்லியனுக்கும் அதிகமான குடியேற்ற விண்ணப்பங்கள் இன்னும் தேக்க நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த அறிவித்தலை அமைச்சர் இன்று வெளியிட்டுள்ளார். குடியேற்ற விண்ணப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு முதலில் எதிர்பார்த்ததை விட சில மாதங்கள் மேலும் எடுக்கலாம் என குடிவரவு அமைச்சர் கணித்துள்ளார். கோவிட் தொற்றால் ஏற்பட்ட குடியேற்ற விண்ணப்பங்களின் பின்னடைவுகளை இந்த வருடத்தின் இறுதிக்குள் அகற்றுவதாக கடந்த ஜனவரி மாதம் குடிவரவு அமைச்சர் உறுதியளித்திருந்தார். ஆனாலும் உக்ரைனின் நெருக்கடி குடியேற்ற விண்ணப்பங்களின் பின்னடைவை மோசமாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் விடயத்தில் கனடா உறுதியாக இருக்க வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவித்திருக்கின்றார். உக்ரைன் அரசாங்கத்துக்கு அதிக கனரக பீரங்கி, மனிதாபிமான உதவி, நிதி உதவிகளை வழங்குவதன் மூலம் கனடா உக்ரைனுக்கு தொடர்ந்தும் உதவும் என அவர் கூறியுள்ளார். உக்ரைன் தனது சுதந்திர தினத்தையும் ரஷ்யாவின் படையெடுப்பின் 6 மாத நிறைவையும் குறிக்கும் நிலையில் கனேடிய வெளியுறவு அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. மாகாண சுகாதார உத்தரவுகளை தாண்டியும் கனடா முழுவதும் உள்ள சில பல்கலைக்கழகங்கள் முகக்கவச கட்டுப்பாடுகளை வலியுறுத்துகின்றன. மாகாண பிராந்திய அரசுகளின் முகக்கவச கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ள போதிலும் ஊழியர்கள் மாணவர்களின் பாதுகாப்பிற்காக அவற்றை தொடர்ந்தும் நடைமுறையில் வைத்திருக்க கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் சில முடிவு செய்துள்ளன. லண்டன் ஒன்டாரியோவில் உள்ள வெஸ்டர்ன் பல்கலைக்கழகம், அதனுடன் இணைந்து ஹிரோன் கல்லூரி ஆகியவை தொடர்ந்தும் தடுப்பூசி கட்டுப்பாடுகளை அமல்படுத்துகின்றன. கிபெக் மாகாணத்தின் இலையுதிர்கால தேர்தல் பிரச்சாரம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகிறது. முதல்வர் பிரான்சுவா லெகார்ட் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். தேர்தல் பிரச்சாரம் அதிகாரப்பூர்வமாக ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஆரம்பமாகி வாக்களிப்பு தினமான அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வரை தொடரவுள்ளது. இந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிட போவதில்லை என 34 மாகாண சபை உறுப்பினர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன்டாரியோவில் இந்த ஆண்டில் 250க்கும் மேற்பட்டவர்கள் விபத்துகளில் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாண காவல்துறை இன்று இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் முதல் ஒன்டாரியோவில் 259 பேர் வீதி விபத்துகளாலும் நீர்வழிகளிலும் தங்கள் உயிரை இழந்துள்ளதாக OPP தெரிவித்திருக்கிறது. இவற்றில் கடந்த வாரம் மாத்திரம் 19 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 2021 ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இதுவரை துவிச்சக்கர வண்டி இறப்புகளில் 300% அதிகரிப்பு பதிவாகியிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. தெற்கு ஒன்டாரியோ முழுவதும் எரிபொருளின் விலை சராசரியாக லிட்டருக்கு 158% விற்பனையாகிறது. இந்த நிலையில் நாளை முதல் எதிர்வரும் நாட்களில் எரிபொருளின் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் எரிபொருளின் விலைகள் லிட்டருக்கு 30% அதிகரித்து 190% விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் 9:44 நேர்கள் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் கொலம்பியா குரூப். கனடிய செய்திகள் பார்த்தீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது நாளை கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலநிலை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. மணி 46 வானிலை அறிக்கை பார்த்தீர்கள். எனவே இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் கொலம்பியா குரூப். எனவே எமது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை வார நாட்களில் இரவு 9 மணிலிருந்து திங்கள் முதல் வெளிவரை இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ், ஐபிஜிவினோடாகவும் மற்றும் எங்கள் GEC தமிழ் ஆப்பினோடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாளை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ். நன்றி நேயர்களே.